வயலூர் முருகன் கோவில பத்தி தெரிஞ்சுக்கலாம். வயலூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் மிகவும் புகழ்பெற்ற அதே சமயம் பழமையான கோவில்கள்ல ஒன்று. திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் இங்கதான் முத்தை தரு அப்படிங்கிற முதல் பாடலை பாட அடியெடுத்து கொடுத்ததா சொல்லப்படுது. அருணகிரிநாதரின் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச தளம் தான் இது. இக்கோவில் 9ஆம் நூற்றாண்டுல சோழர் காலத்துல கட்டப்பட்டது. சுமார் 1200 வருஷங்கள் பழமையானது. அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில முருகப்பெருமானால ஆட்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா முருகன் அவருக்கு இட்ட கட்டளை வயலூருக்கு போ அப்படிங்கறதுதான். அவரு வயலூர் வந்தப்போ அங்கிருந்த விநாயகர், அதாவது பொய்யா கணபதி தான் முருகனை பாட அவருக்கு வழிகாட்டினாரு. வயலூர் முருகனை பற்றி மட்டும் அருணகிரிநாதர் 18 திருப்புகழ் பாடல்களை பாடியிருக்காரு. இந்த கோவில்ல முதல்ல சிவன் மற்றும் அம்மன் தான் முதன்மையானவங்க. ஆனா முருகனுடைய திருவிளையாடல்கள் மற்றும் அருணகிரிநாதரின் பாடல்களுக்கு அப்புறமா இது முருகப்பெருமான் கோவிலாகவே உலக புகழ் பெற்றிருச்சு. இங்க முருகப்பெருமானின் கையில் இருக்கிற சக்திவேல் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. தீய சக்திகளை அழிச்சு பக்தர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நம்பிக்கை. கோவிலுக்கு எதிரே இருக்கிற சக்தி தீர்த்த குளம் ரொம்ப புனிதமானது. முருகப்பெருமான் தனது வேலினால் பூமியை தொலைச்சு இந்த தீர்த்தத்தை உருவாக்கியதா ஒரு வரலாறும் இருக்கு. இதுல நீராடி முருகனை வழிபட்டா தீராத நோய்களும் தீரும். இங்க முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியா காட்சி கொடுக்கிறாரு. அவருக்கு பின்னால யானை வாகனமும் முன்னால மயில் வாகனமும் இருக்கிறது ஒரு சிறப்பு. இது முருகனுடைய பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமா பார்க்கப்படுது. இங்க இருக்கிற விநாயகர் பொய்யா கணபதினு அழைக்கப்படுறாரு. அருணகிரிநாதருக்கு வாக்கு பளிச்சது இவரிடமிருந்துதான் அப்படிங்கறதும் நம்பிக்கை. திருச்சியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவுல வயலூர்ல அமைஞ்சிருக்கு. வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி விழாக்கள் இங்க ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுது. முக்கியமா திருமண தடை இருக்கிறவங்க இங்க வந்து முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். அருணகிரிநாதருக்கே வாக்கு பளிச்ச தலம் அப்படிங்கறதால மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்கவும் பேச்சாற்றல் பெறவும் இங்க வந்து வேண்டிக்கலாம். செவ்வாய் கிரகத்தின் அதிபதி முருகன் அப்படிங்கறதால தோஷ நிவர்த்திக்காக பலரும் இங்க வந்து பரிகாரங்கள் செய்யறாங்க.